மை மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம். பயணத்தோடு இன்றைக்கி 11வது நாள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய பிறந்த நாள். அதனால் இன்றைக்கி நான் லீவை போட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீடியோ மார்னிங் தான் எடிட் பண்ணேன். இருந்து வெளியே போய் பார்த்தேன். மழை பெய்கிற மாதிரி கிளைமேட் நல்லா இருந்துச்சு. அப்படியே டெரஸ் போயிட்டு கொஞ்சம் மழை பெய்யறது ரசிச்சுட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே டெரஸ்லேருந்து கீழே இறங்கி வந்து அப்படியே ப்ரஷ் பண்ண போயிட்டு அப்படியே ஆர்ம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். நேற்று சரியாக வாய்ஸ் ஓவரே கொடுக்க முடியல. அதனால் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. அப்படின்ட்டு கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. அதனால தான் கொடுக்க முடியல சரியாக வாய்ஸ் ஓவரே. ஏதோ உளறிட்டு இருந்தேன். அது ஏன்னா நல்லா தெரிஞ்சிச்சு வீடியோ பார்க்கும்போதே. அப்படியே போயிட்டு சாப்பாடு குண்டாவெல்லாம் தேடிட்டு அப்படியே எடிட் பண்ண போயிட்டேன். கொஞ்சம் நேரம் உட்காந்து நேற்று பண்ண வீடியோவில் கொஞ்சம் கிளிப்பெல்லாம் எடிட் பண்ணி வச்சுருந்தேன். அப்படியே நம்ம பூனை டோலியை பார்த்தது விளையாடலான்னு தோணிடுச்சு. அதுக்கிட்ட போய் விளையாண்டுட்டு இருந்தேன். அப்படியே கையில் ஸ்க்ராட்சை போட்டு ஆள் இடத்தையே காலி பண்ணி ஓடிட்டான். எப்படா அதை கண்டுபிடிக்குன்னு தெரியாமல் போய் பிஸ்கெட் இருந்துச்சு, பிஸ்கெட் கவரை ஓப்பன் பண்ணி வந்து கத்திட்டு இருந்தா. சரி என்னதான் இருந்தாலும் நம்மளே தானே அப்படி குழச்சி போன விட்டுட்டேன். என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் கையில் ஸ்க்ராட்ச் போடுறது கூட தெரியாமல் சாப்பிட்டுருந்துச்சு. சரி பாவம் சாப்பிட்டுட்டு அப்படியே குளிச்சுட்டு கிளம்பி ரெடி ஆகிட்டு ஒர்க் போகலான்னு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதான் என்னோடய இன்றைக்கான அவுட்ஃபிட்டு. ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு போயிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு அப்படி கம்பெனி போயாச்சு. கம்பெனி போனது அப்போ சிஸ்டத்தெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு சர்வரெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு இன்றைக்கி அவ்வளோதான் வேலையெல்லாம் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சு பசி ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஒரு 7 o'clock ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்முக்கு கிளிப் எடுக்க முடியல, ஷையாக இருந்துச்சு. அப்படியே நான் விட்டுட்டு கிளம்பிட்டேன். இன்றைக்கான நாள் இப்படி தான் மக்களே போச்சு. உங்கள் நாள் எப்படி போச்சுன்னு கமெண்டில் பண்ணுங்கள். என்னோடய ஃபுல் டே இப்படி தான் போயிட்டுருக்கு. ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. பட் எல்லோரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கான பயணத்தில் சந்திக்கலாம் மை மக்களே. சேஃபாக இருங்க. பாய். ஒன் லவ்.